ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.4ல் முதல் கணக்கு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும், விடைகளுக்கான காரணத்தையும் கொடுக்கவும். நம்மளுக்கு தந்திருக்க வரைபடம் சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதோட காரணத்தையும் எழுதணும். சரிங்களா? இங்கே என்ன பண்ண போகிறோம்னா குத்துக்கோட்டு பரிசோதனை செய்ய போகிறோம். அதாவது ஒய் அச்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒய் அச்சுக்கு இணையாக இணைகோடு வரையணும். இந்த சைடும் வரையலாம், இந்த சைட்லையும் வரையலாம். எங்கே வளைவரை இருக்கோ அதில் வரைங்க. நான் இங்கே வரைகிறேன். ஓகே, இப்போ பாருங்க, இந்த குத்துக்கோட்டில் இந்த வளைவுரை இருமுறை வெட்டுது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. வேணா இந்த புள்ளிக்கு கூட நீங்கள் நேம் கொடுக்கலாம், பி கியூ. இந்த மாதிரி குத்துக்கோட்டில் இருமுறை புள்ளிகள் வெட்டப்பட்டிருந்துன்னா அது சார்பு கிடையாது. ஒரு முறை வெட்டுனாதான் அது சார்பு. அப்போ எப்படி எழுதிக்கணும்னா, குத்துக்கோடானது வரைபடத்தை இரு புள்ளிகளில் வெட்டுவதால் இது சார்பு அல்ல அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன், இந்த சைட்லையும் வரையலாம், இந்த சைட்லையும் வரையலாம். ஒரு சைடில் வரைஞ்சா போதும். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த குத்துக்கோட்டில் ஒரே ஒரு புள்ளியில தான் வெட்டி இருக்கு. இந்த புள்ளிக்கு பி அப்படின்னு நேம் கொடுக்கலாம். ஒரு புள்ளியில வெட்டுவதால் இது சார்பு அப்படின்னு எழுதிக்கணும். அதான் எழுதியிருக்கேன். தேர்ஃபோர் குத்துக்கோடானது வரைபடத்தை ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது சார்பு ஆகும் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன், இங்கே நம்ம குத்துக்கோடு வரையலாம். ஓகே, இப்போ பாருங்க, இங்கே ஒரு புள்ளி உருவாகுது, அப்புறம் இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகுது, இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகுது. அப்போ இது பி, இது கியூ, இது ஆர். 3 புள்ளியில வெட்டுது. அப்போ இது என்னது? சார்பு அல்ல. ஒரு புள்ளியில வெட்டுனாதான் சார்பு. அப்போ எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. தேர்ஃபோர் குத்துக்கோடானது வரைபடத்தை 3 புள்ளியில் வெட்டுவதால் இது சார்பு அல்ல. ஓகே, இனிமேல் ஃபோர்த் சப்டிவிஷன் இங்கே வரைஞ்சிடலாமா? ஓகே, இப்போ பாருங்க, ஒரே ஒரு புள்ளியில தான் வெட்டி இருக்கு. அப்போ இது என்னது? சார்பு. எழுதிடலாம். தேர்ஃபோர் குத்துக்கோடானது வரைபடத்தை ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது சார்பு ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, விளந்த சம். ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். f from a to b என்ற சார்பானது f of x equal to x divided by 2 minus 1 என வரையறுக்கப்படுகிறது. அதாவது f from a to b அப்படின்னா நம்மளுக்கு தந்திருக்க f of xல x உடைய பிளேஸ்ல a யோட மதிப்பை ஒவ்வொன்றா பிரதியிடணும். பிரதியிடும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் பியில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 4 சப்டிஷன் தந்திருக்காங்க, அதையும் நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். f of x is equal to x divided by 2 minus 1. ஃபர்ஸ்ட் x உடைய பிளேஸ்ல 2 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ x equal to 2. f of x க்கு பதில் 2 is equal to x க்கு பதில் 2 டிவைடர் கீழே 2 மைனஸ் 1. ஓ 2 2 ஓ 2 2. அப்போ 1 மைனஸ் 1 கழிச்சா 0ன்னு கிடைக்கும். இப்போ எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸோட மதிப்பை எழுதணும். 2ன்னு பிரதியிடும் போது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 0ன்னு கிடைக்குது. சரிங்களா? எக்ஸோட மதிப்பை ஃபர்ஸ்ட் எழுதணும், எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பை செகண்ட் எழுதணும். இப்போ பாருங்க, 0 பியில் இருக்கக்கூடிய நம்பர் தானே கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே, இனிமேல் எக்ஸுக்கு பதில் 4 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. எஃப் ஆஃப் 4 எக்ஸுக்கு பதில் 4 டிவைடர் கீழே 2 மைனஸ் 1. ஓ 2 2 ஈ 2 4. இப்போ 2 மைனஸ் 1 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். எக்ஸோட பிளேஸில் 4ன்னு பிரதியிடும் போது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 1ன்னு கிடைக்குது. ஓகே, இனிமே எக்ஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எஃப் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட பிளேஸில் 6 டிவைடட் பை 2 மைனஸ் 1. ஓ 2 2 3 2 6. இப்போ 3 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு கழிச்சா 2ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட பிளேஸில் 6ன்னு பிரதியிடும் போது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 2ன்னு கிடைக்குது. இனிமே எக்ஸோட பிளேஸில் 10 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10. எஃப் ஆஃப் 10 இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட பிளேஸில் 10 டிவைடர் கீழே 2 மைனஸ் 1. ஓ 2 2 ஐ 2 10. அப்போ 5 மைனஸ் 1 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட பிளேஸ்ல 10ன்னு பிரதியிடும் போது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 4ன்னு கிடைக்குது. இனிமே எக்ஸோட பிளேஸ்ல 12 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12. எஃப் ஆஃப் 12 இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட பிளேஸ்ல 12 டிவைடர் கீழே 2 மைனஸ் 1. ஓ 2 2 ஆர் 2 12. அப்போ 6 மைனஸ் 1 கழிச்சா 5ன்னு கிடைக்கும். எக்ஸோட பிளேஸ்ல 12ன்னு பிரதியிடும் போது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 5ன்னு கிடைக்குது. இப்போ பாருங்க, ஏல இனிமே நம்பர் இல்லை. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வரிசை ஜோடிகளின் கணம், அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்மள இங்க எஃப் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்தனால எஃப் ஈக்குவல் டு அப்படின்னு தான் எழுதிக்கணும். வரிசை ஜோடிகளின் கணம் எஃப் ஈக்குவல் டு, இங்க கணம் இருக்கிறதுனால கணத்துக்கான பிராக்கெட் போட்டுட்டு தான் எழுதணும். ஓகே, இங்க சைட்ல கண்டுபிடிச்சிருமா பாத்தீங்களா? இது அப்படியே வரிசை எழுதிட்டாலே போதும். முதல்ல என்னது இருக்கு? 2,0 2,0 அடுத்த 4,1 அப்புறவு 6,2 அப்புறவு 10,4 அடுத்த 12,5 இவ்வளோதான். ஓகே, இதுக்கு பிறகு அட்டவணை வரைஞ்சிடலாம்.
அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிடுங்க. இப்போ மேலே எக்ஸ் எழுதணும், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதணும். சரிங்களா? வரிசை ஜோடிகளின் கணத்தில் கமாக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ், அடுத்து இருக்கக்கூடியது எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? அப்போ 2 மேலே எழுதிருங்க, 0வை கீழே எழுதிருங்க. இனிமேல் 4 மேலே எழுதுங்க, 1 கீழே எழுதிருங்க. 6,2 6 மேலே எழுதுங்க, 2 கீழே எழுதுங்க. அப்புறம் 10,4 10 மேலே எழுதுங்க, 4 கீழே எழுதுங்க. அப்புறம் 12,5 12 மேலே எழுதுங்க, 5 கீழே எழுதுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, இதுக்கு பிறகு அம்புகுறி படம் வரையலாம். இங்கே வந்து நம்மளுக்கு எஃப் ஃப்ரம் ஏ டு பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அம்புகுறி படத்தில் ஏ எழுதிக்கிட்டு ஏயோட மதிப்பு என்னது இருக்கோ அதை அப்படியே வரிசையாக எழுதிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். ஏல ஃபர்ஸ்ட் என்ன இருந்துன்னா 2, அடுத்த 4, அப்புறம் 6 10 12 இந்த மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா? அதுக்கு பிறகு பியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வரிசையாக எடுத்து எழுதிக்கணும். எழுதிடலாமா? பி ஃபர்ஸ்ட் என்னது இருந்து 0, அடுத்த 1 2 4 5 9 இப்படி தான் எழுதிக்கணும். சென்டரில் எஃப் எழுதிருங்க. ஓகே, இப்போ பாருங்க 2,0 ஃபர்ஸ்ட் உள்ளதை ஏல பார்க்கணும், செகண்ட் உள்ளதை பியில் பார்க்கணும். இங்கே 2 அங்கே 0 இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு நடுவில் ஒரு அம்புகுறி. அடுத்த 4,1 இங்கே 4 அங்கே 1. சரிங்களா? அடுத்த 6,2 இங்கே 6 அங்கே 2. அப்புறம் 10,4 இங்கே 10 அங்கே 4. ஓகே, அடுத்த 12,5 இங்கே 12 அங்கே 5. ஓகே, இதுக்கு பிறகு 4th சப்டிவிஷன் வரைபடம் அது வரைஞ்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைஞ்சிருங்க. சரிங்களா? இப்போ இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷ், அதுக்கப்புறம் இது ஒய் டேஷ், இது வந்து ஒய். ஓகே, இப்போ பாருங்க இங்க ஏல இருக்கக்கூடியதை நம்ம எக்ஸ் அச்சில் எழுதணும். அதுவும் இது என்னது ரெட்டை எண். அப்போ நம்ம 2 வாய்ப்பாடில் வாரதை மட்டும் எழுதிட்டாலே போதும். அப்போ 2 4 6 8 10 12 இங்கே 12 வரை தான் இருக்குது. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இங்கே 1 2 3 அப்படின்னு எழுதிட்டாலே போதும். 1 2 3 4 5 இங்கே 5 வரை தான் நம்ம குறிச்சிருக்கோம். பார்த்தீங்களா? 9 குறிக்கவே இல்லை. அப்போ 5ஓட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ குறிச்சிடலாமா? 2,0 2 எக்ஸ் அச்சில் பார்க்கணும், 0வை ஒய் அச்சில் பார்க்கணும். அப்போ 2 எக்ஸ் அச்சில் 0 ஒய் அச்சில். அப்போ இங்கே தான் நீங்கள் புள்ளியை குறிக்கணும். எழுதிடலாம் 2,0. அடுத்த பாருங்க 4,1 எக்ஸ் அச்சில் 4 ஒய் அச்சில் 1. அப்போ 4க்கு நேராக 1க்கு நேராக இங்கே வரும் புள்ளி. எழுதிடலாம் 4,1. அடுத்த 6,2 எக்ஸ் அச்சில் 6 ஒய் அச்சில் 2. அப்போ 6க்கு நேராக 2க்கு நேராக புள்ளி இங்கே வரும். ஓகே, எழுதிடலாம் 6,2. ஓகே, இதுக்கு பிறகு 10,4 எக்ஸ் அச்சில் 10 ஒய் அச்சில் 4. அப்போ 10க்கு நேராக 4க்கு நேராக புள்ளி இங்கே வரும். எழுதிடலாம் 10,4. ஓகே, அடுத்த 12,5 எக்ஸ் அச்சில் 12 ஒய் அச்சில் 5. அப்போ 12க்கு நேராக 5க்கு நேராக இங்கே வரும். சரிங்களா? எழுதிடலாம் 12,5 இந்த மாதிரி தான் குறிக்கணும். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 3வது கணக்கு பார்க்கலாம். F = அதாவது வரிசை ஜோடிகளின் கணம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு அம்புகுறி படம், அட்டவணை, வரைபடம் இதில் குறிக்க கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு தந்திருக்கதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அம்புகுறி படம் வரைஞ்சிடலாம். இப்போ கமாக்கு முன்னாடி உள்ளதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே எஃப் இருக்கனால கமாக்கு அடுத்து இருக்கக்கூடியதை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு கமாக்கு முன்னாடி உள்ளதை அப்படியே எழுதிக்கணும். 1 2 3 4 5 1 2 3 4 5 இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, அதுக்கு பிறகு எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்க கமாக்கு அடுத்த உள்ளது இங்கே 2 2 2 ஒரு வாட்டி அந்த 2 எழுதினாலே போதும். அடுத்த 3 4 3 4 இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் சென்டரில் எஃப். இங்கே நீங்கள் ஏபி அப்படின்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா XY அப்படின்னு எழுதிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஓகே, 1,2 1 இங்கே பார்க்கணும், 2 இங்கே பார்க்கணும். இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் ஒரு அம்புகுறி. அடுத்த 2,2 இங்கே 2 அங்கேயும் 2. ஓகேங்களா? அடுத்த 3,2 இங்கே 3 அங்கேயும் 2. சரிங்களா? அடுத்த 4,3 இங்கே 4 அங்கே 3. அப்புறம் 5,4 இங்கே 5 அங்கே 4. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குறிச்சிடுங்க. ஓகே, இதுக்கு பிறகு செகண்ட் சப்டிவிஷன் அட்டவணை. அட்டவணைக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருங்க. இப்போ இங்கே எக்ஸு, கீழே எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ புள்ளியில் கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸு. அப்போ 1 மேலே எழுதிருங்க, 2 கீழே எழுதிருங்க. அடுத்த 2 மேலே எழுதிருங்க, கமாக்கு அடுத்து இருக்கக்கூடியதை 2 தான் கீழே எழுதிருங்க. 3,2 3 மேலே எழுதுங்க, 2 கீழே எழுதிருங்க. 4,3 4 மேலே எழுதுங்க, 3 கீழே எழுதிருங்க. 5,4 5 மேலே எழுதிருங்க, 4 கீழே எழுதிருங்க. இந்த மாதிரி எழுதிக்கணும். இதுக்கு பிறகு தேர்ட் சப்டிவிஷன் வரைபடம் வரைஞ்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைஞ்சிருங்க. இப்போ இது எக்ஸ், இது வந்து எக்ஸ் டேஷ், அப்புறம் இது ஒய், கீழே வந்து ஒய் டேஷ். சரிங்களா? இங்கே 0
இப்போ பாருங்க 1ல இருந்து 5 வரை இருக்கு. அப்போ எக்ஸ் அச்சில் 1ல இருந்து 5 வரை எழுதிட்டாலே போதும். 1 2 3 4 5. ஓகே, இனிமே எஃப் ஆஃப் எக்ஸ் கடைசி என்னது இருக்கு 4. அப்போ 4 வரை எழுதினாலே போதும். 1 2 3 4 குறிச்சிடலாம். 1,2 எக்ஸ் அச்சில் 1 ஒய் அச்சில் 2. அப்போ 1க்கு நேரா 2க்கு நேரா இங்கே வரும், எழுதிடலாம் 1,2. அப்புறம் பாருங்க 2,2 எக்ஸ் அச்சில் 2 ஒய் அச்சில் 2. அப்போ 2க்கு நேரா 2க்கு நேரா இங்கே புள்ளி வச்சிடலாம் 2,2. அப்புறம் 3,2 எக்ஸ் அச்சில் 3 ஒய் அச்சில் 2. அப்போ 3க்கு நேரா 2க்கு நேரா புள்ளி எங்கே வச்சிடலாம், எழுதிடலாம் 3,2. ஓகே, அடுத்த 4,3 எக்ஸ் அச்சில் 4 ஒய் அச்சில் 3. அப்போ 4க்கு நேரா 3க்கு நேரா புள்ளி இங்கே வரும், எழுதிடலாமா 4,3. அடுத்த 5,4 எக்ஸ் அச்சில் 5 ஒய் அச்சில் 4. அப்போ 5க்கு நேரா 4க்கு நேரா புள்ளி எங்கே வச்சிடலாம், எழுதிடலாம் 5,4. இந்த மாதிரி குறிச்சிக்கணும். சரிங்களா? இவ்வளோ அந்த சம். 4வது கணக்கு பார்க்கலாம். f from n to n என்ற சார்பு f of x equal to 2x minus 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லைன்னு காட்டணும். சரிங்களா? அதுக்கு நம்ம அம்புக்குறி படம் வரையணும். அம்புக்குறி படம் வரையணும்னா எதுக்கு கூட எதை தொடர்பு படுத்தணும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் f of x அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். f of x is equal to 2x minus 1. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் n இருக்குல்ல, என்னன்னா என்னன்னா இயல் எண்கள். அதாவது எக்ஸ் உடைய பிளேஸ்ல n இயல் எண்களை ஒவ்வொன்றா பிரதியிடணும். சரிங்களா? அதுதான் என்னன்னா எக்ஸ். ஓகே, இயல் எண்கள் 1ல இருந்தே தொடங்கும். 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 4 நம்பர் மட்டும் எழுதினாலே போதும். ஓகே, இப்போ எக்ஸுக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸுக்கு பதில் 1 மைனஸ் 1. ஓ 2 2 மைனஸ் 1 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமே எக்ஸுக்கு பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். அடுத்த எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸுக்கு பதில் 2 மைனஸ் 1. இ 2 4 மைனஸ் 1 கழிச்சா 3ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமே எக்ஸுக்கு பதில் 3 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸுக்கு பதில் 3 மைனஸ் 1. ஈர் 3 6 மைனஸ் 1 கழிச்சா 5ன்னு கிடைக்கும். இனி எக்ஸுக்கு பதில் 4 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸுக்கு பதில் 4 மைனஸ் 1. 4 2 8 மைனஸ் 1 கழிச்சா 7ன்னு கிடைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் 5 6 இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஒரு 4 நம்பருக்கு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, இப்போ அம்புக்குறி படம் வரையலாம். இங்கே நம்மளுக்கு கொஸ்டின்ல எஃப் ஃப்ரம் n to n ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு n. அப்போ என்னன்னு எழுதிருங்க. என்னன்னா இயல் எண்கள் 1ல இருந்தே தொடங்கும். 1 2 3 4. இங்கே 4 வரதானே எழுதியிருக்கோம். அப்போ 4ஓட ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸெட்ரா போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்த பாருங்க, ரெண்டாவதும் n தான். அப்போ என்னன்னு எழுதிக்கிட்டு இங்கே இயல் எண்கள் 1 2 3 4 5 6 7. நம்ம இங்கே 7 வரை தான் எழுதியிருக்கோம். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸெட்ரா போட்டுருங்க. சரிங்களா? ஓகே, இனிமே சென்டர்ல எஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸோட மதிப்பு 1னா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 1. அப்போ இங்கே 1 அங்கே என்னது 1. இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் ஒரு அம்புக்குறி. ஓகே, அடுத்த 2க்கு 3. அப்போ 2க்கு 3. அடுத்த 3க்கு 5 3க்கு 5. அடுத்த 4க்கு 7. சரிங்களா? 4க்கு 7. இனிமே இங்கே எக்ஸுக்கு பதில் 5ன்னு பிரதியிட்டீங்கன்னா அங்கே 9ன்னு கிடைக்கும். அதாவது ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர் 7க்கு அடுத்த 8. அப்போ 8க்கு அடுத்த நம்பர் 9. இனிமே நீங்கள் 6ன்னு பிரதியிட்டீங்கன்னா 11 கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே ஒரு நிழல் உரு இருக்கு. இப்படி இருந்துன்னா அது என்னது? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். அம்புக்குறி படத்தில் இருந்து மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் இந்த பக்கம் மதிப்பகம்னு சொல்லுவோம், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதா துணை மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழலுரு உள்ளது. எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். சரிங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? மேல் சார்பு இல்லைன்னு காட்டணும். அதாவது இந்த சைடு. சரிங்களா? துணை மதிப்பகத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்க ஒரு முன்னுரு இருக்கணும். சரிங்களா? இங்க இருந்து இங்கேனா நிழலுரு, அதே இது இங்க இருந்து அங்கேனா முன் உரு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க 1க்கு அங்க முன்னுரு இருக்கு, 3க்கு இருக்கு,
5க்கு இருக்கு, 7க்கு இருக்கு. ஆனால் இடையில இருக்கக்கூடிய 2, 4, 6 இதுக்கெல்லாம் இல்லை. பார்த்தீங்களா? அப்போ இது என்னது? மேல் சார்பு இல்லை அப்படின்னு எழுதிக்கலாம். அதான் எழுதியிருக்கேன். துணை மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் மதிப்பகத்தில் முன் உரு இல்லை. எனவே எஃப் ஆனது மேல் சார்பு இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? இங்கே எஃப் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்தனால தான் நீங்கள் எஃப் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, ஃபைனலாக கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் எடுத்து எழுதுங்க. அதாவது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ எப்படி எழுதிக்கணும்? தேர்ஃபோர் எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டப்பட்டது இப்படின்னு எழுதிக்கணும். 5வது கணக்கு பார்க்கலாம். f from n to n என்ற சார்பு f of m is equal to m ஸ்கொயர் கூட்டல் m கூட்டல் 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக. நம்ம இப்போ ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு காட்டணுமா? சரிங்களா? அதுக்கு நம்ம அம்புகுறி படம் வரையணும். அதுக்கு முன்னாடி எதுக்க கூட எதை தொடர்பு படுத்தணும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். f of m is equal to m ஸ்கொயர் கூட்டல் m கூட்டல் 3. இனி பாருங்க n to n, அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் எல்லாமே இங்கே m இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ்ன்னு இருந்து, அப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே ஃபஸ்ட்டு n இருக்குது, அதாவது என்னோட ஒவ்வொரு மதிப்பையும் இங்கே பிரதியிடுவோம். சரிங்களா? ஓகே, என்னன்னா என்னன்னா இயலெண்கள் 1ல இருந்தே தொடங்கும். 1, 2, 3, 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் எம்முக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு எம்முக்கு பதில் 1 அடுக்கில் 2 கூட்டல் எம்முக்கு பதில் 1 கூட்டல் 3. 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான், கூட்டல் 1 கூட்டல் 3 கூட்டுனா நம்மளுக்கு 5ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமேல் எம்முக்கு பதில் நான் 2 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் 2 எம்முக்கு பதில் 2 அடுக்கில் 2 கூட்டல் எம்முக்கு பதில் 2 கூட்டல் அந்த 3. 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 கூட்டல் 2 கூட்டல் 3. இதை கூட்டுனா 9ன்னு கிடைக்கும். இனிமே எம்முக்கு பதில் நான் 3 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் 3 எம்முக்கு பதில் 3 அடுக்கில் 2 கூட்டல் எம்முக்கு பதில் 3 கூட்டல் அந்த 3. ஓகே, 3 ஸ்கொயரோட மதிப்பு 9 கூட்டல் 3 கூட்டல் 3 கூட்டுனா 15ன்னு கிடைக்கும். இனி எம்முக்கு பதில் 4 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 4. எஃப் ஆஃப் 4 எம்முக்கு பதில் 4 அடுக்கில் 2 கூட்டல் எம்முக்கு பதில் 4 கூட்டல் அந்த 3. 4 ஸ்கொயரோட மதிப்பு 16 கூட்டல் 4 கூட்டல் 3. இது 3ஐயும் கூட்டுனா 23ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்து 5, 6 இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு இங்கே ஒரு 4 நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். அடுத்து எக்ஸட்ரா போட்டுருங்க. சரிங்களா? இனிமேல் அம்புகுறி படம் வரையலாம். நம்மளுக்கு கொஸ்டின்ல எஃப் ஃப்ரம் n to nன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? n. அப்போ nன்னு எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இயலெண்கள்னா 1ல இருந்தே தொடங்கும். 1, 2, 3, 4. நம்ம இங்கே 4 வரை தானே எழுதியிருக்கோம். அப்போ 4ஓட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு எக்ஸட்ரா போட்டுருங்க. சரிங்களா? அடுத்த பாருங்க, திரும்பவும் என்னது? 2வது இருக்கக்கூடியதும் n தான். அப்போ என்னன்னு எழுதிக்கலாம். இங்கே அதே மாதிரி தான் 1, 2 நம்மளுக்கு அடுத்து 5 இருக்கு. ஏன்னா 23 வரைக்கும் ஒரே பேஜில் எழுத முடியாது. அதனால எக்ஸட்ரா போட்டு 5ன்னு எழுதிருங்க. சரிங்களா? அடுத்த 9. அப்போ எக்ஸட்ரா போட்டு 9ன்னு எழுதிருங்க. அப்புறம் 15 எக்ஸட்ரா போட்டு 15ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் 23 எக்ஸட்ரா போட்டு 23 எழுதிருங்க. சரிங்களா? அடுத்து எக்ஸட்ரா போட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நடுவில் எஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, எம்மோட மதிப்பு 1 அப்படின்னு பிரதியிடும் போது எஃப் ஆஃப் எம்மோட மதிப்பு 5ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே 1 அங்கே 5 இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் ஒரு அம்புகுறி. அடுத்த 2க்கு 9ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 2 9. அடுத்த பாருங்க, 3க்கு 15ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே 3 அங்கே 15. ஓகேங்களா? அடுத்த 4க்கு 23ன்னு கிடைக்குது. இங்கே 4 இங்கே 23 இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் ஒரு அம்புகுறி வரைஞ்சிருங்க. இனி அப்புறம் 4க்கு அடுத்த நம்பர் 5. நீங்கள் எம்முக்கு பதில் 5ன்னு பிரதியிட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மதிப்பு தான் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இயலெண்கள்னா எல்லா ப்ளஸ் வேல்யூமே வரும். அடுத்த 6ன்னு பிரதியிட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே உள்ள மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே ஒரு நிழல் உரு இருக்கு. பார்த்தீங்களா? அப்போ இது என்னது? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அப்போ ஃபைனலாக எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிக்கணும். தேர்ஃபோர் அம்புகுறி படத்திலிருந்து மதிப்பகத்தில், அதாவது இந்த சைடில் இருக்கக்கூடியதான் மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே இருக்கக்கூடியதான் துணை மதிப்பகம்னு சொல்லுவோம். சரிங்களா? மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டப்பட்டது. நம்மளுக்கு கொஸ்டின்ல ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுகன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபைனலாக எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோ அந்த சம். 6வது கணக்கு பார்க்கலாம். இங்கே ஏ தந்திருக்காங்க மற்றும் b is equal to n.
என்னன்னா இயல் எண்கள். சரிங்களா, இயல் எண்கள் 1ல இருந்தே தொடங்கும். மேலும் f from a to b ஆனது f of x equal to x cube என வரையறுக்கப்படுகிறது எனில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f இன் வீச்சகத்தை காண்க, அதாவது வீச்சகம் கண்டுபிடிக்கணும். செகண்ட் சப்டிவிஷன் f எவ்வகை சார்பு என காண்க, அதாவது f எந்த வகை சார்புன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம அம்புக்குறி படம் வரையணும். அது வரையணும்னா எதோட எது தொடர்பு படுத்தணும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா, f of x is equal to x cube. இப்போ ஏயோட மதிப்பை ஒவ்வொன்றா எக்ஸ்ல பிரதியிட போறோம். ஃபர்ஸ்ட் 1 இருக்கு, அப்போ x equal to 1 பிரதியிடலாமா? f of x பதில் 1, x பதில் 1 அடுக்குல 3. அடுக்குல 3னா 1 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா, ஓர் 1 1 ஓர் 1 1, அப்போ மதிப்பு என்ன கிடைக்குது? 1ன்னு கிடைக்குது. ஓகே, இனிமே எக்ஸுக்கு பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ f of 2 எக்ஸுக்கு பதில் 2 அடுக்குல 3, 2 கியூபோட மதிப்பு 8. ஓகே, இனிமே எக்ஸுக்கு பதில் 3 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ f of 3 எக்ஸுக்கு பதில் 3 அடுக்குல 3, 3 கியூபோட மதிப்பு 27. ஓகே, இனிமே எக்ஸுக்கு பதில் 4 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ f of 4 எக்ஸுக்கு பதில் 4 அடுக்குல 3, 4 கியூபோட மதிப்பு 64. இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஏல இவ்வளோ நம்பர் தான் இருக்கு, அதனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. ஓகே, இப்போ அம்புக்குறி படம் வரையலாம். நம்மளுக்கு கொஸ்டின்ல f from a to b ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ தானே இருக்கு, ஏயோட மதிப்பு என்னதோ அதை அப்படியே வரிசை எடுத்து எழுதிருங்க. ஏ என்ன கொடுத்துருந்தாங்க? 1 2 3 4 இந்த மாதிரி எழுதிருங்க. ஓகே, அடுத்த ரெண்டாவது என்னது இருக்கு? பி. பின்னா இயல் எண்கள். சரிங்களா, பி. அப்போ இயல் எண்கள் 1ல இருந்தே தொடங்கும். 1 2, அப்புறம் பாருங்க 1க்கு அடுத்து 8 இருக்கு, அதனால எக்ஸட்ரா போட்டு 8ன்னு எழுதிடலாம். அதுக்கப்புறம் 27 இருக்கு, அப்போ எக்ஸட்ரா போட்டு 27 எழுதிடலாம். அடுத்து 64 இருக்கு, எக்ஸட்ரா போட்டு 64ன்னு எழுதிடலாம். இந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து எக்ஸட்ரா போட்டுருங்க. சரிங்களா, ஓகே, இனிமே சென்டர்ல f அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸோட மதிப்பு 1ன்னு பிரதியிடும் போது f of xோட மதிப்பு 1ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே 1, அங்கே என்னது? 1 தான், நடுவில் அம்புக்குறி. அடுத்த 2 8, இங்கே 2 அங்கே 8. ஓகே, அது பிறகு 3 27, 3க்கு 27. சரிங்களா, அடுத்த 4க்கு 64, 4க்கு 64 இந்த மாதிரி எழுதிருங்க. அம்புக்குறி படம் வரைஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வீச்சகம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வீச்சகம் இஸ் ஈக்குவல் டு, வீச்சகம்னா ரெண்டாவது கணத்துல இருக்கக்கூடியது. சரிங்களா, ஆனா அது முதல் கணத்துடன் தொடர்புடன் இருக்கணும். பாருங்க 1 அங்க இருக்கக்கூடிய 1ஓடு தொடர்பு கொண்டிருக்கு. 8க்கு இங்க 2, அப்புறம் 27க்கு 3, 64க்கு 4. சரிங்களா, அப்ப எது தொடர்பு கொண்டிருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். இப்ப இதுக்கு இடையில 3 4 எல்லாம் உண்டு, அதெல்லாம் எழுதக்கூடாது. அப்ப என்னெல்லாம் வரும்? 1 8 27 64. இதுதான் வீச்சகம். எழுதிடலாம். 1 8 27 64. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் f எவ்வகை சார்பு என காண்க. இது எந்த வகை சார்புன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் கணத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்க நிழல் உரு இருக்கு. அப்ப இது என்னன்னா 1க்கு 1ஆன சார்பு. சரிங்களா, இங்க மொத்தமா 4 உறுப்பு இருக்கு. இந்த 4 உறுப்புக்குமே அங்க நிழல் உரு இருக்கு. அப்போ இது 1க்கு 1ஆன சார்புன்னு எழுதிடலாம். அதை தான் எழுதியிருக்கேன். அம்புக்குறி படத்திலிருந்து மதிப்பகத்தில் உள்ள, அதாவது இந்த சைட்ல இருக்கக்கூடியதை மதிப்பகம்னு சொல்லுவோம், இந்த சைடில் இருக்கக்கூடியதை துணை மதிப்பகம்னு சொல்லுவோம். சரிங்களா, மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழலுரு உள்ளது. எனவே f ஆனது 1க்கு 1ஆன சார்பு ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 7வது கணக்கு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா? உன் விடைக்கான காரணத்தை கூறுக. ஃபர்ஸ்ட் இருபுற சார்பு அப்படின்னா என்னன்னா 1க்கு 1ஆன சார்பும் மேல் சார்பு, இந்த 2 சார்புமே இருந்துன்னா அது இருபுற சார்பு. சரிங்களா, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். f from r to r. இங்க rனா ரியல் நம்பர்ஸ், அதாவது மெய் எண்கள். இது மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ இதெல்லாம் வாரது தான் என்னது? மெய் எண்கள். சரிங்களா, ஆனது f of x equal to 2x கூட்டல் 1. இப்போ எந்த சார்புன்னு கண்டுபிடிக்கணும்னா அம்புக்குறி படம் வரையணும். அம்புக்குறி படம் வரையணும்னா எதுக்க கூட எதை தொடர்பு படுத்தணும்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இதை முதல்ல அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to 2x கூட்டல் 1. இப்போ xக்கு பதில் நம்ம என்ன பிரதியிட போறோம்னா, இங்க ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? rன்னு இருக்கு.
அதாவது மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ இதெல்லாமே வரும் சரிங்களா. அப்போ நான் ஃபஸ்ட்டு -2ன்னு எழுதிக்கிறேன். அடுத்த -1, இதுக்கு அடுத்த 0, அப்புறம் 1, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால எக்ஸட்ரான்னு போட்டுக்கலாம். இனி -2க்கு முன்னாடியும் நிறைய நம்பர்ஸ் வரும், அதனால எக்ஸட்ரான்னு போட்டுடலாம் சரிங்களா. நான் இங்கே ஒரு 4 நம்பருக்கு மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் நான் -2 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2, f of -2 is equal to 2 into xக்கு பதில் -2 கூட்டல் 1. பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அப்படியே எழுதிருங்க. 2 4 கூட்டல் 1. ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 4ல இருந்து 1 கழிச்சா 3. பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ், பெரிய நம்பர் 4 அதோட குறியீடு மைனஸ் சரிங்களா. இனி xக்கு பதில் -1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ x equal to -1. f of -1 is equal to 2 into xக்கு பதில் -1 கூட்டல் 1. ஒரு மைனஸ் எழுதிருங்க. இனி O2 2 கூட்டல் 1. ஓகே கழிக்கலாம். 2ல இருந்து 1 கழிச்சா 1. பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். இனி எக்ஸுக்கு பதில் 0 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ x equal to 0. f of 0 is equal to 2 into xக்கு பதில் 0 கூட்டல் அந்த 1. 2 0 பெருக்குனா 0 கூட்டல் 1. 0க்கு கூட 1 கூட்டினா 1 தான் கிடைக்கும் சரிங்களா. இனி xக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ x equal to 1. f of 1 is equal to 2 into xக்கு பதில் 1 கூட்டல் அந்த 1. இனிமே O2 2 கூட்டல் 1 கூட்டுனா 3ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. இனி அம்புகுறி படம் வரைஞ்சிடலாம். பாருங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல f from r to r ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு r. அப்ப rன்னு எழுதிக்கிட்டு மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ எல்லாம் எழுதிக்கலாம். ஓகே முதல்ல எக்ஸட்ரான்னு போட்டுக்கலாம். இங்க பாருங்க நம்ம -2ன்னு எழுதியிருக்கோம். அதாவது -2க்கு முன்னாடி நம்பர்ஸ் உண்டு, அதனாலதான் எக்ஸட்ரான்னு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு -1ன்னு எழுதியிருக்கோம். அப்புறம் 0, இதுக்கு அடுத்த நம்பர் 1, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால எக்ஸட்ரான்னு போட்டுடலாம். ஓகே இதுக்கு பிறகு பாருங்க ரெண்டாவது என்னது இருக்கு r தான் இருக்கு. அப்போ rன்னு போட்டு எழுதிடலாம். எக்ஸட்ரான்னு போட்டுருங்க. பாருங்க -3 இருக்கு. அப்போ -3. இதுக்கு அடுத்த நம்பர் -1. அப்போ -3க்கும் -1க்கும் இடையில -2 அதை எழுதிடலாம். அதுக்கப்புறம் -1 அடுத்த 1 இருக்கு. -1க்கு அடுத்த நம்பர் 0, அதுக்கு அடுத்த 1 சரிங்களா. இனி 3 இருக்கு. அப்போ 1க்கு அடுத்த நம்பர் 2, அடுத்த 3. இனி எக்ஸட்ரான்னு போட்டுடலாம் சரிங்களா. இந்த மாதிரி எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த நடுவுல f அப்படின்னு எழுதிடலாம். இப்போ எக்ஸோட மதிப்பு -2ன்னு பிரதியிட்டா f of xோட மதிப்பு -3ன்னு கிடைக்குது. இங்க -2 அங்க -3 கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவுல ஒரு அம்புகுறி. அடுத்த இங்க -1 அங்க என்னது -1, இங்க -1 அங்க -1. அடுத்த 0 அங்க 1, 0 1. அடுத்த பாருங்க 1க்கு 3ன்னு கிடைக்குது. 1க்கு 3 இந்த மாதிரி குறிச்சிடுங்க. ஓகே இப்போ மேல் சார்புனா என்னன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்க ஒரு நிழலுரு இருக்கணும் சரிங்களா. இப்போ பாருங்க நம்ம 4 நம்பருக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 4 நம்பருக்குமே அங்க ஒரு தனித்தனியான நிழலுரு இருக்கு சரிங்களா. அதாவது -2க்கு -3 மட்டும்தான் நிழலுரு, -1க்கு -1 மட்டும்தான் நிழலுரு. இந்த மாதிரி இருந்துன்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு சரிங்களா. இனிமே 1க்கு அடுத்த 2 வரும். அப்போ 2க்கும் அங்க கண்டிப்பா நிழலுரு இருக்கும். ஏன்னா rனா மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ எல்லாமே வாருது ஓகேங்களா. அப்ப இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு எழுதிடலாம். அதை தான் எழுதியிருக்கேன். அம்புகுறி படத்தில் இருந்து மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழலுரு உள்ளது. மதிப்பகம்னா இந்த சைட்ல இருக்கக்கூடியது, துணை மதிப்பகம்னா இந்த சைட்ல இருக்கக்கூடியது சரிங்களா. இதுல ஒரே ஒரு நிழலுரு அப்படின்னா என்னன்னா இங்க -2க்கு -3 மட்டும்தான் நிழலுரு, -1க்கு -1 மட்டும்தான் நிழலுரு. இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் ஒரே ஒரு நிழலுரு சரிங்களா. எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு எழுதிக்கணும். இனிமே மேல் சார்புனா இந்த சைடு பார்க்கணும். இப்ப பாருங்க இந்த சைடுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அங்க ஒரே ஒரு 300 மட்டும்தான் இருக்கு. இங்க இருந்து இங்கன்னா நிழலுரு, அதே இது இங்க இருந்து இங்கன்னா 300 சரிங்களா. இப்ப பாருங்க -2க்கும் கண்டிப்பா அங்க ஒரு 300 இருக்கும். ஏன்னா r அதாவது மெய்யெண்கள் மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ எல்லாமே வாருது சரிங்களா. அப்ப ஃபைனலா எப்படி எழுதிக்கணும்னா துணை மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் மதிப்பகத்தில் 300 உள்ளது. எனவே இது மேல் சார்பு ஆகும் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே இந்த 2 சார்புமே இருந்துன்னா அது என்னது இருபுற சார்பு. therefore f ஆனது இருபுற சார்பு ஆகும் இப்படின்னு எழுதி முடிச்சுக்கணும் சரிங்களா. செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to 3 minus 4x². இப்போ இங்க xக்கு பதில் என்ன பிரதியிட போறோம்னா rனா மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ இதெல்லாம் வாருது. அங்க என்ன எழுதணுமோ அதே எழுதிக்கலாம். -2 அப்புறம் -1 0 1 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்.
அடுத்து இங்கே தான் இதுக்கு முன்னாடி நிறைய நம்பர்ஸ் வரும், அதனால எக்ஸெட்ரா போட்டுடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதில் -2ன்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் -2 இஸ் ஈக்குவல் டு 3 - 4, எக்ஸுக்கு பதில் -2 ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர். இனி 3 - 4 இன்டூ மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். அதாவது அடுக்கில் 2னா மைனஸை 2 வாட்டி எழுதி பெருக்கணும். மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுத்த 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. இனிமே 3 - 4 16. ஒரு -4 கழிக்கலாம். 16லேருந்து 3 கழிச்சா 13. பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். 16 பெரிய நம்பர், அதோட குறியீடு மைனஸ். சரிங்களா? இனிமே எக்ஸுக்கு பதில் -1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எஃப் ஆஃப் -1 3 - 4 இன்டூ எக்ஸுக்கு பதில் -1 ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர். 3 - 4 இன்டூ மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். இஸ் ஈக்குவல் டு 3 - 4 4 கழிக்கலாம். 4லேருந்து 3 கழிச்சா 1. பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். அப்போ -1. இனிமே எக்ஸுக்கு பதில் 0 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 3 - 4 இன்டூ எக்ஸுக்கு பதில் 0 அடுத்த ஹோல் ஸ்கொயர். 3 - 4 இன்டூ 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 3 - 4 0 பெருக்குனா 0. 3லேருந்து 0 கழிச்சா 3. இனி எக்ஸுக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 3 - 4 இன்டூ எக்ஸுக்கு பதில் 1 அடுத்த ஸ்கொயர். 3 - 4 இன்டூ 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். அடுத்த 3 - 4 4 கழிக்கலாம். 4லேருந்து 3 கழிச்சா 1. பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். அப்போ -1. இனி அம்புக்குறி படம் வரைஞ்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்க எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? ஆர் இருக்கு. அப்போ ஆர்னு எழுதிடலாம். எழுதிக்கிட்டு எக்ஸட்ரா போட்டுருங்க. போட்டுக்கிட்டு -2 -2 -1 0 1 இவ்வளோ நம்பர் தான் எழுதியிருக்கோம். அடுத்து எக்ஸட்ரா போட்டுருங்க. சரிங்களா? இனிமே ரெண்டாவது என்னது? ஆர் தான். அப்போ ஆர்னு எழுதிக்கலாம். எக்ஸட்ரா போட்டுருங்க. இப்போ பாருங்க -13 இருக்கு. -13 அதுக்கு அடுத்து எக்ஸட்ரான்னு எழுதிருங்க. அடுத்த -1 இருக்கு. சரிங்களா? ஏன்னா -1க்கும் -13க்கும் இடையில நிறைய நம்பர் உண்டு, அதனால எக்ஸட்ரான்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் +3. ஓகே, எக்ஸட்ரான்னு போட்டுக்கிட்டு +3 எழுதிருங்க. அப்புறம் என்னதுக்கு? -1. ஆல்ரெடி -1 எழுதுனால எழுதாண்டாம். இனி எக்ஸட்ரான்னு போட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நடுவில் எஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸோட மதிப்பு -2ன்னு பிரதியிட்டா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு -13ன்னு கிடைக்குது. இங்கே -2, இங்கே -13 கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் ஒரு அம்புகுறி. அடுத்த -1க்கு -1 தான் கிடைக்குது. சரிங்களா? -1க்கு -1 தான். அப்புறம் 0க்கு 3ன்னு கிடைக்குது. 0க்கு 3. அடுத்த பாருங்க 1க்கு -1. சரிங்களா? 1க்கு -1 தான். ஓகே, இப்போ ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னா இந்த சைடில் பார்க்கணும். ஒன்றுக்கு ஒன்றான சார்புனா இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே நிழலுரு இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க -2க்கு -13 தான் நிழலுரு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் -1க்கும் 1க்கும் -1 தான் நிழலுரு. இந்த ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான நிழலுரு. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கவே கூடாது. இப்போ ஒரு நம்பர்னா அதுக்கு மட்டும் தனியாக நிழலுரு இருக்கணும். ஆனால் இங்கே -1க்கும் 1க்கும் ஒரே மாதிரியான நிழலுரு இருக்கு. அப்ப இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை. அப்ப எப்படி எழுதிக்கணும்னா அதை தான் நானும் எழுதியிருக்கேன். அம்புகுறி படத்தில் இருந்து மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் வெவ்வேறு நிழலுரு இல்லை. அதாவது -2க்கு -13 தான் நிழலுரு, -1க்கும் 1க்கும் -1 தான் நிழலுரு. சரிங்களா? வெவ்வேறான நிழலுரு இல்லை. அப்போ எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை இப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இனிமேல் டைரக்டாக எழுதிருங்க. எஃப் ஆனது இருபுற சார்பு இல்லை. அதாவது இருபுற சார்புனா ஒன்றுக்கு ஒன்றான சார்பும் அடுத்த மேல் சார்பு, இந்த 2 சார்பும் இருந்தாதான் இருபுற சார்பு. இதுல 1 இல்லாட்டாலும் இருபுற சார்பு இல்லை அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இங்க ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை, அப்போ இருபுற சார்பு இல்லை அப்படின்னு எழுதிருங்க. இதுக்கப்புறம் மேல் சார்பு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இவ்வளோ தான் அந்த சம். 8வது கணக்கு பார்க்கலாம். a is equal to -1, மற்றும் b is equal to 0, 2 என்க. மேலும் f from a to b ஆனது f of x equal to ax கூட்டல் b என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் a மற்றும் b ஐ காண்க.
இங்கே நம்ம ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த கொஸ்டின்ல மேல் சார்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்காக அம்புக்குறி படம் வரைஞ்சிடலாம். நம்மளுக்கு கொஸ்டின்ல எஃப் ஃப்ரம் ஏ டு பி ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு, ஏன்னு இருக்கு. அப்போ ஏன்னு எழுதிக்கிட்டு ஏயோட மதிப்பு அப்படியே எழுதிடலாம். -1 அடுத்த 1 சரிங்களா. அப்புறம் ரெண்டாவது என்னது இருக்கு, பின்னு இருக்கு. அப்போ இப்போ பியோட மதிப்பு எழுதிக்கலாம். 0,2 0 2. ஓகே, நடுவில் எஃப். இப்போ பாருங்க, மேல் சார்புனா இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே ஒரு தனித்தனியான முன்னுறு இருக்கணும். அதாவது 0க்கு -1 சரிங்களா, நடுவில் ஒரு அம்புகுறி. அதுக்கு பிறகு 2க்கு 1 நடுவில் ஒரு அம்புகுறி. அது மட்டும் இல்லாமல் இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே நிழல் உரு இருந்ததுன்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. நம்மளுக்கு கொஸ்டின்ல மேல் சார்பு மட்டும்தான் கொடுத்துருக்கு, அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ இதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் கூட்டல் பி. இப்போ என்னன்னா -1 அப்படின்னு பிரதியிட்டா எனக்கு 0ன்னு கிடைக்கும் சரிங்களா. அதுக்கு நான் எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் -1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு எக்ஸுக்கு பதில் -1 கூட்டல் பி. நான் என்ன சொன்னேன், எக்ஸுக்கு பதில் -1 அப்படின்னு பிரதியிட்டா எனக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் -1க்கு பதில் நான் 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இனி ஒரு மைனஸ், பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அப்படியே எழுதிருங்க. 1ஐயும் ஏயையும் பெருக்குனா ஏ தான் கூட்டல் பி. இதை இப்போ சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்க போகிறேன். ஓகே, இனிமேல் எக்ஸுக்கு பதில் +1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு எக்ஸுக்கு பதில் 1 கூட்டல் பி. அப்போ 1ன்னு பிரதியிட்டா எனக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் 1க்கு பதில் நான் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். 1ஐயும் ஏயையும் பெருக்குனா ஏ தான் கூட்டல் பி. இப்போ இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ -a + a இதை கேன்சல் பண்ணலாம். அதுக்கு சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் கூட்டணும். ஃபர்ஸ்ட் அந்த 2 சமன்பாடையும் எடுத்து எழுதிக்கலாம். பாருங்க, அந்த 2 சமன்பாடையும் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ கூட்டிடலாமா, சமன்பாடு 1 கூட்டல் சமன்பாடு 2. ஓகே, 2ஐயும் 0வையும் கூட்டினா 2 தான் இஸ் ஈக்குவல் டு -a + a என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இனி b 2 வாட்டி இருக்கு, கூட்டினா 2b அப்படின்னு கிடைக்கும். b தான் கண்டுபிடிக்கணும், அதை அங்கே வச்சுக்கலாம். இங்கே 2 இருக்கு, இந்த 2 பெருக்கல்ல இருக்கு, சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 2, அங்கே b மட்டும் இருக்கும். O2 2 O2 2. அப்போ b-யோட மதிப்பு என்ன கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. இப்போ அந்த b-யோட மதிப்பை சமன்பாடு 1ல பிரதியிடலாம். அப்போ எழுதிக்கலாம், b-யின் மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிட. இப்படி எழுதிக்கிட்டு சமன்பாடு 1 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அதை தான் நானும் எடுத்து எழுதியிருக்கேன். பிரதியிடலாம். 0 = -a கூட்டல் பிக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். இப்போ +1 இந்த பக்கம் வந்துன்னா -1 மாறிடும் சரிங்களா. அங்கே இனி -a மட்டும் இருக்கும். அப்போ இந்த 2 சைடில் இருக்கக்கூடிய மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏயோட மதிப்பு என்னது, 1 எழுதிக்கலாம். a = 1. பார்த்தீங்களா, ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். தனியாக எடுத்து எழுதிக்கலாம். விடை a = 1, பியோட மதிப்புமே என்னது, 1 தான். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 9வது கணக்கு பார்க்கலாம். இந்த சம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் சரிங்களா. எஃப் என்ற சார்பானது f of x = அப்படின்னு தந்துக்கிட்டு 3 சார்பு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு x கூட்டல் 2 இது எப்போ பயன்படுத்தணும்னா x > 1, அதாவது > இந்த மாதிரி அடியில் கோடு இருந்துன்னா அந்த நம்பரை எடுக்கணும். அதே இந்த கோடு இல்லாட்டா அந்த நம்பரை எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்க, அந்த கோடு இல்லை, அப்போ 1 எடுக்கக்கூடாது. இனிமே கிரேட்டர் தேன் அப்படின்னா என்னது, பெரிய எண். அதாவது 1 விடைக்கும் பெரிய எண்ணை எடுக்கணும். 1க்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லாமே பெரிய எண் தான். அப்போ 1க்கு அடுத்த 2 வரும், அப்புறம் 3 வரும், அடுத்த 4 வரும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா. இனிமேல் 2 இது எப்போ பயன்படுத்தணும்னா -1 <= அடியில் கோடு இருக்கு. அப்போ அந்த -1 எழுதிக்கலாம் சரிங்களா. இனிமே <= 1 இங்கேயும் கோடு இருக்கு. அப்போ அந்த 1 எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 நம்பருக்கு இடையில உள்ள நம்பரையும் எடுக்கணும். அப்போ -1க்கு அடுத்து என்ன வரும், 0ன்னு வரும். இதுக்கு அடுத்து 1 வரும். இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இந்த 1 தான் லாஸ்ட் இருக்கு சரிங்களா. அப்புறம் x - 1 இது எப்போ பயன்படுத்தணும்னா -3 கோடு இல்லை, அப்போ இதை எடுக்கக்கூடாது. அடுத்த <=-1 இங்கேயும் கோடு இல்லை, -1 எடுக்கக்கூடாது. இப்போ எதை எடுக்கலாம்னா இந்த 2 நம்பருக்கும் இடையில உள்ள நம்பரை எடுக்கலாம். அப்போ இந்த 2 நம்பருக்கும் இடையில என்ன இருக்கு, -2 மட்டும் இருக்கும் சரிங்களா. என வரையறுக்கப்பட்டால் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு 4 சப்டிவிஷன் கேட்குறாங்க. 1 by 1 நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of 3. இப்போ பாருங்க, இங்கே என்னது இருக்கு, 3 இருக்கு. அப்போ 3 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இன்னும் இருக்கு. அப்போ 3க்கு நேராக x கூட்டல் 2 இருக்கு, அதை எழுதிக்கலாம். x கூட்டல் 2. இப்போ f of x இங்கே xக்கு பதில் என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ xக்கு பதில் 3 அப்படின்னு பிரதியிடலாம்.
3 கூட்டல் 2, 3 2 கூட்டினா 5ன்னு கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் 3ஓட மதிப்பு என்னன்னா 5. சரிங்களா? இனிமேல் செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். எஃப் ஆஃப் 0. இப்போ இங்கே என்னது இருக்குது? 0 இருக்குது. அங்கே 0 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். என்ன இருக்குது? அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குது? 2ன்னு இருக்குது. இங்கே எக்ஸ் இல்லை. அப்போ 2 தான் இதோட ஆன்சர். சரிங்களா? இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் -1.5. இப்போ -1.5 எங்கே வருதுன்னு பார்க்கணும். அது இங்கே தான் வரும். சரிங்களா? அதாவது -1 இங்கே அடியில் கோடு இல்லை. அப்போ -1 எடுக்கக்கூடாது. -1க்கு முன்னாடி என்ன வரும்னா -1.5 வரும். அதுக்கு அடுத்ததான் -2 வரும். சரிங்களா? அப்போ இதில் தான் வரும். இதுக்கு நேரம் என்ன இருக்குது? x-1 எழுதிக்கலாம். x-1. இப்போ எக்ஸுக்கு பதில் -1.5ன்னு எழுதிக்கலாம். அடுத்த -1. இங்கே புள்ளியே இல்லை. அப்போ புள்ளி வச்சுட்டு 0 எழுதிருங்க. இப்போ பாருங்கள் ரெண்டுமே என்னது? மைனஸ். அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 1.5. இப்போ இந்த புள்ளியை புள்ளிக்கு நேராக வைங்க. புள்ளிக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 இருக்குது. புள்ளிக்கு அடுத்து என்ன இருக்குது? 0 இருக்குது. கூட்டிடலாம். 5ஐயும் 0ஐயும் கூட்டினா 5 தான். புள்ளிக்கு நேராக புள்ளி வைக்கலாம். 1 கூட்டினா 2. அப்போ கூட்டினா என்ன கிடைக்குது? -2.5. இதுதான் எஃப் ஆஃப் -1.5ஓட மதிப்பு. சரிங்களா? இனிமேல் ஃபோர்த்து சப்டிஷன் பார்த்துடலாமா? எஃப் ஆஃப் 2 கூட்டல் எஃப் ஆஃப் -2. இங்கே ஃபஸ்ட்டு தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல எஃப் ஆஃப் 2ஓட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 2 இருக்குது. அப்போது 2 இங்கே இருக்குது. இதுக்கு நேராக எக்ஸ் கூட்டல் 2 இருக்குது. எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் 2. பாருங்கள் எக்ஸுக்கு பதில் என்ன எழுதணும்? 2ன்னு எழுதணும். அப்போ 2 கூட்டல் 2. 2 2 கூட்டினா 4ன்னு கிடைக்கும். இதுதான் எஃப் ஆஃப் 2ஓட மதிப்பு. இனிமேல் எஃப் ஆஃப் -2ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க -2. -2 எங்கே இருக்குன்னா இருக்குது. அப்போ அதுக்கு நேராக x-1 இருக்குது. எழுதிக்கலாம். x-1. இப்போ எக்ஸு பதில் என்ன எழுதணும்? -2ன்னு எழுதணும். அடுத்த -1. 2 மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டலாம். 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3ன்னு கிடைக்கும். இதுதான் எஃப் ஆஃப் -2ஓட மதிப்பு. இப்போ இந்த 2 மதிப்பை இங்கே பிரதியிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் 2 கூட்டல் எஃப் ஆஃப் -2. எஃப் ஆஃப் 2க்கு பதில் 4ன்னு எழுதிக்கலாம். கூட்டல் எஃப் ஆஃப் -2ஓட மதிப்பு -3. இங்கே மைனஸ் இருக்கனால ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ 4 ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இருக்குன்னா மைனஸ். அடுத்த 3 மைனஸ் இருக்கனா கழிக்கணும். 4லேருந்து 3 கழிச்சா 1. இதுதான் எஃப் ஆஃப் 2 கூட்டல் எஃப் ஆஃப் -2ஓட மதிப்பு. இவ்வளோ தான் அந்த சம். இது 10வது கணக்கு பார்க்கலாம். இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? எஃப் ஃப்ரம் -5,9 அதாவது லிமிட் தந்திருக்காங்க. ஆர்னா என்னன்னா மெய்யெண்கள். இதில் மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ எல்லாமே வரும். என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு தந்துக்கிட்டு 3 சார்பு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு RX கூட்டல் 1. இது எப்போ பயன்படுத்தணும்னா -5 லெஸ் தென் ஈக்குவல் டு அடியில் கோடு வந்திருக்கு. அப்போ இந்த -5 அப்படியே எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. லெஸ் தென் 2 அடியில் கோடு வரல. அப்போ இந்த 2 எடுக்கக்கூடாது. 2க்கு முன்னாடி என்ன வரும்? 1 வரும். -5லேருந்து 1 வரை எழுதணும். ஓகே. -5க்கு அடுத்த -4 வரும். இதுக்கு அடுத்த என்ன வரும்? -3 வரும். அடுத்த -2. அதுக்கு அடுத்த -1. அப்புறம் 0 1. இதோட ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? இங்கே அடியில் கோடு இருக்குது. அதனால் -5 எடுத்துக்கணும். இங்கே கோடு இல்லை. அதனால் 2 எடுக்கக்கூடாது. 2க்கு முன்னாடி என்ன வரும்? 1 வரும். அப்போ -5லேருந்து 1 வரை எழுதிக்கணும். இனி 5x² -1. இதை எப்போ பயன்படுத்தணும்னா 2 லெஸ் தேன் ஈக்குவல் டு அடியில் கோடு இருக்குது. அப்போ அந்த 2 எடுத்துக்கணும். சரிங்களா? இனிமேல் லெஸ் தேன் 6. அடியில் கோடு இல்லை. 6 எடுக்கக்கூடாது. 6க்கு முன்னாடி என்ன வரும்? 5 வரும். 5 வரை எழுதிக்கலாம். 2 அதுக்கு அடுத்த 3 வரும். அடுத்த 4 வரும். அடுத்த 5. இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இனி 3x - 4 இதை எப்போ பயன்படுத்தணும்னா 6 லெஸ் தேன் ஈக்குவல் டு அடியில் கோடு இருக்குது. அப்போ 6 எடுத்துக்கணும். இனி பாருங்க லெஸ் தேன் ஈக்குவல் டு 9. இங்கேயும் கோடு இருக்கு. அப்போ 9ஐயும் எழுதிக்கணும். 6லேருந்து 9 வரை. 6க்கு அடுத்த 7 வரும். அடுத்த 8 வரும். அடுத்த 9. இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. இதுதான் கொடுத்துருக்காங்க. -5 -5ல் தொடங்கணும். அதே மாதிரி 9ல் முடிக்கணும். என வரையறுக்கப்படுகிறது எனில் பின்வருவனவற்றை காண்க. நம்மளுக்கு இங்கே ஒரு 4 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். எஃப் ஆஃப் -3 இங்கே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். முதல்ல எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிக்கலாம். ஓகே. இங்கே என்னது இருக்குது? -3. அது எங்கே இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்குது? இது இதுக்கு உள்ளே வருது. அதனால இதுக்கு நேராக இருக்கக்கூடிய RX கூட்டல் 1 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். RX கூட்டல் 1 இஸ் ஈக்குவல் டு R இன்டூ இப்போ எக்ஸுக்கு பதில் -3 அப்படின்னு எழுதிக்கலாம். கூட்டல் 1. ஓகே. இனிமேல் பாருங்கள் பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கணும். இனி 6 3 18 கூட்டல் 1 ஒரு மைனஸ். அப்போ கழிக்கணும். 18லேருந்து 1 கழிச்சா 17. கழித்து பெரிய நம்பரோட குறியீடு போடணும். பெரிய நம்பர் 18 அதோட குறியீடு மைனஸ். சரிங்களா? இனிமேல் எஃப் ஆஃப் 2 அதை கண்டுபிடிக்கலாம்.
எஃப் ஆஃப் 2. இப்போ இங்கே 2 இருக்குது, அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், என்ன இருக்குது. அப்போ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய 5x² - 1 அதை எழுதிக்கலாம். 5x² - 1 இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ எக்ஸுக்கு பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் -1 இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 -1. இனிமேல் I4 20 -1. ஓகே, கழிக்கலாம். 20லேருந்து 1 கழிச்சா 19 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 மதிப்பையும் இங்கே பிரதியிடலாம். அதுக்கு கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் -3 கூட்டல் எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் -3ஓட மதிப்பு -17. அடுத்த நடுவில் கூட்டல் இருக்குது. இனி எஃப் ஆஃப் 2ஓட மதிப்பு 19, ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். ஓகே, 19லேருந்து 17 கழிச்சா 2, பெரிய நம்பர் 19, அதனால் +2. ஓகேங்களா, இதுதான் எஃப் ஆஃப் -3 கூட்டல் எஃப் ஆஃப் 2ஓட மதிப்பு. இனி செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 7 அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 7 எங்கே இருக்குன்னு பாருங்கள், என்ன இருக்குது. அப்போ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய 3x - 4 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3x - 4. இப்போ 3 இன்டூ எக்ஸுக்கு பதில் 7 அப்படின்னு எழுதிக்கலாம். -4 பெருக்குங்க. 7 3 21 -4 கழிச்சா நம்மளுக்கு 17 அப்படின்னு கிடைக்கும். இனி எஃப் ஆஃப் 1 அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1 எங்கே இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்குது. அப்போ RX கூட்டல் 1 இதை பயன்படுத்திக்கலாம். அதை எழுதிக்கலாம். RX கூட்டல் 1 இஸ் ஈக்குவல் டு 6 இன்டூ எக்ஸுக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். கூட்டல் 1 R1 6 கூட்டல் 1, 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 மதிப்பை இங்கே பிரதியிடலாம். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 7ஓட மதிப்பு 17, நடுவில் மைனஸ் எஃப் ஆஃப் 1ஓட மதிப்பு 7, ஒரு மைனஸ், அப்போ கழிக்கலாம். 17லேருந்து 7 கழிச்சா 10 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1ஓட மதிப்பு. சரிங்களா, தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 அதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, 4 இருக்குது. அப்போ 4 என்ன இருக்குது, இதுக்கு நேராக 5x² - 1 அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 5 இன்டூ எக்ஸுக்கு பதில் 4, அடுத்த ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர், அப்புறம் -1 இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ 4 ஸ்கொயரோட மதிப்பு 16, அடுத்த -1 பெருக்கிடலாம். ஃபஸ்ட்டு 6 5 30, அப்போ 0 பாக்கி 3, 4 5 5, 5க்கு கூட 3 கூட்டினா 8, அப்புறம் -1 கழிக்கலாம். 80லேருந்து 1 கழிச்சா 79 அப்படின்னு கிடைக்கும். இனிமேல் எஃப் ஆஃப் 8 அதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ஓகே, 8 எங்கே இருக்குது, நான் இருக்குது. அப்போ 3x - 4 எழுதிடலாம். ஓகே, இனிமேல் 3 இன்டூ எக்ஸுக்கு பதில் 8 -4 இஸ் ஈக்குவல் டு 8 3 24 -4 கழிக்கலாம். 24லேருந்து 4 கழிச்சா 20 அப்படின்னு கிடைக்கும். இந்த 2 மதிப்பை இங்கே பிரதியிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 இன்டூ எஃப் ஆஃப் 4 கூட்டல் எஃப் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு, இங்கே மறக்கக்கூடாது, முன்னாடி என்ன இருக்குது 2, அதை எழுதிருங்க. இனி எஃப் ஆஃப் 4ஓட மதிப்பு 79 கூட்டல் எஃப் ஆஃப் 8 அதோட மதிப்பு 20. சரிங்களா, இப்போ 79ஐயும் 2ஐயும் பெருக்குனா 158 அப்படின்னு கிடைக்கும். கூட்டல் 20, இப்போ இந்த 2ஐயும் கூட்டினா 178 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் 2 இன்டூ எஃப் ஆஃப் 4 கூட்டல் எஃப் ஆஃப் 8ஓட மதிப்பு. ஃபோர்த்து சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் -2 அதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். இப்போ -2 பாருங்க என்ன இருக்குது. அப்போ RX கூட்டல் 1 அதை பயன்படுத்திக்கலாம். அதனால் 6 இன்டூ எக்ஸுக்கு பதில் -2 கூட்டல் 1. இப்போ பாருங்கள், பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இனி 6 12 கூட்டல் 1. ஓகே, ஒரு மைனஸ், அப்போ கழிக்கலாம். 12லேருந்து 1 கழிச்சா 11 அப்படின்னு கிடைக்கும். பெரிய நம்பர் 12, அதோட குறியீடு மைனஸ், அப்போ -11 அப்படின்னு கிடைக்குது. இனி எஃப் ஆஃப் 6 அதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ஓகே, 6 எங்கே இருக்குது, என்ன இருக்குது. அப்போ 3x - 4 அதை எழுதிக்கலாம். 3x - 4 இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ எக்ஸுக்கு பதில் 6 -4. ஓகே, 6 3 18 -4 கழிக்கலாம். 18லேருந்து 4 கழிச்சா 14 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 4 அதோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் கண்டுபிடிக்க வேண்டாம். இனி எஃப் ஆஃப் -2 அதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, இப்போ இதோட மதிப்பை நம்ம இங்கே பிரதியிடலாம். அதுக்கு முதல்ல கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டேன். இப்போ மறக்காமல் 2 எழுதிருங்க. இன்டூ எஃப் ஆஃப் -2 அதோட மதிப்பு -11, அடுத்த மைனஸ் எஃப் ஆஃப் 6 அதோட மதிப்பு 14 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 அதோட மதிப்பு 79 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இனி கூட்டல் எஃப் ஆஃப் -2 அதோட மதிப்பு -11 ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. ஓகே, இப்போ
பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 11ஐயும் 2ஐயும் பெருக்குனா 22 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த -14 டிவைடட் பை இங்கேயும் அதே மாதிரி தான் 79 ப்ளஸ்ஸே மைனஸையும் பெருக்குனா -11 இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 4 2ஐயும் கூட்டினா 6, 1 2ஐயும் கூட்டினா 3 டிவைடட் பை இப்போ 79ல் இருந்து 11 கழிச்சா 68 அப்படின்னு கிடைக்கும். ரெண்டாம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணிடலாம். ஓ 2 2 பாக்கி 1. இது இப்போ 16. அப்போ 8 2 16. இனிமேல் 3 2 6 4 2 8. திரும்பவும் ரெண்டாம் வாய்ப்பாடு 9 2 18 ஓ 2 2 பாக்கி 1. இப்போ இது 14. அதனால 7 2 14. அப்போ பாக்கி என்னது இருக்குன்னு பாருங்க. மைனஸ் மறக்கக்கூடாது. அடுத்த 9 கீழே 17 இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? இவ்வளவு அந்த சம். 11வது கணக்கு பார்க்கலாம். புவியீர்ப்பு விசையின் காரணமாக t வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது x of t is equal to 1 divided by 2 gt square plus at கூட்டல் b என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு a b ஆகியவை மாறிலிகள். இதுல aயும் bயும் மாறிலிகள். அப்ப அதை நீங்க மாற்றக்கூடாது. சரிங்களா? g ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம். g வந்து முடுக்கம். x of t ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என ஆராய்க. இங்க x of t ஒன்றுக்கொன்றான சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் இந்த சமன்பாடு அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். x of t is equal to 1 divided by 2 gt square கூட்டல் at கூட்டல் b. ஓகே, இப்போ x of t தானே இருக்கு. டீனா என்னன்னா டைம். டைம் எப்போவுமே 1ல இருந்தே தொடங்கும். 1, 2, 3, எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் t இருக்கக்கூடிய பிளேஸ்ல 1 அப்படின்னு பிரதியிட போறேன். அப்போ t is equal to 1 பிரதியிடலாமா? அப்போ x of tக்கு பதில் 1 is equal to 1 divided by 2 g tக்கு பதில் 1 அடுத்த ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் கூட்டல் a tக்கு பதில் 1 கூட்டல் b இஸ் ஈக்குவல் டு இப்போ 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். 1க்கு கூட 1 பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 1 டிவைடட் பை 2 இன்டூ ஜி கூட்டல் ஏயையும் 1ஐயும் பெருக்கினா a அப்புறம் கூட்டல் b. இதை அப்படியே வச்சுக்கலாம். இனி tக்கு பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ t இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ x ஆஃப் tக்கு பதில் 2 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 g tக்கு பதில் 2 ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அடுத்த கூட்டல் a tக்கு பதில் 2 அடுத்த கூட்டல் b. ஓகே, இப்போ பாருங்க 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. 4க்கு கூட 1 பெருக்குனா 4 தான் கிடைக்கும். டிவைடருக்கு கீழே 2 அடுத்த g கூட்டல் ஏயையும் 2ஐயும் பெருக்குனா 2a கூட்டல் b. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2 ஈ 2 4. அப்போ 2g கூட்டல் 2a கூட்டல் b. சரிங்களா? இதை அப்படியே வச்சுக்கலாம். இனி tக்கு பதில் 3 அப்படின்னு பிரதியிடலாமா? அப்போ x ஆஃப் 3 1 டிவைடட் பை 2 பிறகு g இருக்கு. இனிமே tக்கு பதில் 3 அடுத்த ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் அப்புறம் கூட்டல் a tக்கு பதில் நம்ம 3 அப்படின்னு எழுதிக்கலாம் கூட்டல் b. இப்போ பாருங்க 3 ஸ்கொயரோட மதிப்பு என்னது 9. 9க்கு கூட 1 பெருக்குனா 9 தான். டிவைடருக்கு கீழே கூட 2 அப்படியே எழுதிக்கலாம். அப்புறம் g கூட்டல் 3ஐயும் ஏயையும் பெருக்குனா 3a கூட்டல் b. இதே அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நம்பர் கண்டுபிடிக்கலாம். நம்ம இங்க ஒரு 3 நம்பர் கண்டுபிடிச்சாலே போதும். இதுக்கப்புறம் அம்புக்குறி படம் வரையலாம். ஓகே, வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் டீக்கு நம்ம என்ன எழுதணும்? 1 2 3 எக்ஸெட்ரா. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 2 3 எக்ஸெட்ரா. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சைடு என்னன்னா எக்ஸ் ஆஃப் டி. அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம டீயோட மதிப்பு 1ன்னு பிரதியிடும் போது இது கிடச்சி, 2ன்னு பிரதியிடும் போது இது கிடச்சி, 3ன்னு பிரதியிடும் போது இது கிடச்சி. இது அப்படியே வரிசையை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால எக்ஸெட்ரா. இப்போ பாருங்க 1ன்னு பிரதியிடும் போது நம்மளுக்கு இது கிடச்சி, நடுவில் அம்புகுறி. 2ன்னு பிரதியிடும் போது இது கிடச்சி, 3ன்னு பிரதியிடும் போது இது கிடச்சி. அதே மாதிரி 4ன்னு பிரதியிட்டா நம்மளுக்கு வேற மதிப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே துணை மதிப்பகத்தில் தனித்தனியான ஒரு நிழல் உரு இருக்கு. அப்போ இது வந்து என்னன்னா ஒன்றுக்கொண்டான சார்பு. சரிங்களா? அதை எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நடுவில் எஃப் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே, எழுதியிருக்கேன் பாருங்க. தேர்ஃபோர் அம்புகுறி படத்தில் இருந்து மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. எனவே இது ஒன்றுக்கொண்டான சார்பு ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கணும். இவ்வளவு அந்த சம். 12வது கணக்கு பார்க்கலாம். T என்ற சார்பானது செல்சியஸில் உள்ள வெப்பநிலையையும் ஃபாரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும். மேலும் அது T of C is equal to F என வரையறுக்கப்பட்டால் இங்கு F is equal to 9 divided by 5 into C கூட்டல் 32. நம்மளுக்கு கொஸ்டின்ல செல்சியஸா C அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்புறம் ஃபாரன்ஹீட்டை எஃப் அப்படின்னு தந்திருக்காங்க. இங்கே நம்மளுக்கு 4 சப்டிஷன் இருக்குது. 1 by 1 சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். என்னன்னா T(0) இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. T(c) = F. ஓகே, T(c) அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் எஃப்னா என்ன கொடுத்துருக்காங்க? 9/5 × c கூட்டல் 32. அப்போ எஃப்க்கு பதில் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 9/5 × c கூட்டல் 32. இந்த சமன்பாடை வச்சு தான் இந்த சம் ஃபுல்லாகவே சால்வ் பண்ண போகிறோம். நம்ம T(0) இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, சிக்கு பதில் அங்கே 0 இருக்குது. அப்போ சிக்கு பதில் நம்ம 0 அப்படின்னு பிரதியிடலாம். T(c) பதில் 0 = 9/5 c பதில் 0 கூட்டல் 32. 0க்கு கூட எதை பெருக்கினாலும் 0 தான். கூட்டல் 32. 0க்கு கூட 32 கூட்டினா 32. T(0) அதாவது T(c) இது வந்து F. அப்போ ஃபாரன்ஹீட்டோட அலகு எழுதிக்கணும். டிகிரி ஃபாரன்ஹீட் இப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். T(28). இப்போ பாருங்க, சிக்கு பதில் இங்க என்னது இருக்கு? 28 இருக்கு. அப்போ பிரதியிடலாமா? T(c) பதில் 28 9/5 × c பதில் 28 கூட்டல் அந்த 32. இப்போ என்ன பண்ண போறோம்னா 9ஐயும் 28ஐயும் பெருக்கலாம். பெருக்குனா 252 கிடைக்கும். /5 கூட்டல் 32. இனிமே என்ன பண்ண போறோம்னா 252 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்புறம் 5ஐயும் 32ஐயும் பெருக்கணும். முதல்ல கூட்டல் I2 10. அப்போ 0 பாக்கி 1. இனி I3 15. 15க்கு கூட 1 கூட்டினா 16. டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய 5 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ 2ஐயும் 0ஐயும் கூட்டினா 2, 5ஐயும் 6ஐயும் கூட்டினா 11. அப்போ 1 பாக்கி 1. 2 3 4 /5. இப்போ 412 5ஆல் வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? 412 5ஆல் வகுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. 8 5 40 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். இனி அடுத்த 2 இறக்கிக்கலாம். இப்போ I2 10 கழிச்சா 2 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0வை இறக்கிக்கலாம். இப்போ I4 20 கழிச்சா 0ன்னு கிடைக்கும். ஈவு என்ன கிடைக்குது? 82.4 எழுதிக்கலாம். 82.4. மறக்காம டிகிரி ஃபாரன்ஹீட் அதை எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்னன்னா T(-10) இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த சமன்பாடை எழுதிக்கலாம். T(c) = 9/5 × c கூட்டல் 32. இப்போ சிக்கு பதில் அங்கே -10 இருக்கு. பிரதியிடலாமா? T(c) பதில் -10 = 9/5 × c பதில் -10 கூட்டல் 32. கேன்சல் பண்ணலாம். 4 5 5 10. ஓகே, நீ பெருக்கணும். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? -9 18 கூட்டல் 32. இப்போ பாருங்க, ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 32ல இருந்து 18 கழிச்சா 14 அப்படின்னு கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ். சரிங்களா? மறக்காம டிகிரி ஃபாரன்ஹீட் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். இனி நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். அது கொஸ்டினை பாருங்க. T(c) = 212 ஆக இருக்கும்போது c-யின் மதிப்பை காண்க. இப்போ நம்ம இந்த c-யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். T(c) = 212. இனி T(c) அதாவது T(c)னா 9/5 × c கூட்டல் 32. T(c)க்கு பதில் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 9/5 × c கூட்டல் 32 = 212. இப்போ c தான் கண்டுபிடிக்கணும். அதனால இதை அப்படியே வச்சுக்கலாம். 9/5 × c = இங்கே 212 இருக்கு. ப்ளஸ் 32 அங்கே போச்சுன்னா -32 மாறிடும். இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 2ல இருந்து 2 கழிச்சா 0. 21ல இருந்து 3 கழிச்சா 18 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இனி சி தானே கண்டுபிடிக்கணும். சியை மட்டும் வச்சிருங்க. இதுல வகுத்தல்ல இருக்கக்கூடியது அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலா மாறிடும். அப்போ பெருக்கல் 5. அதே இது பெருக்கல்ல இருக்கக்கூடியது சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலா மாறிடும். அப்போ /9 கேன்சல் பண்ணிடலாம். 9 9 9 18. அப்புறம் இந்த 0வை அப்படியே எழுதிருங்க. ஓகே, இப்போ 5 0 பெருக்குனா 0. I2 10. சரிங்களா? அடுத்த சி தானே கேட்குறாங்க. சினா செல்சியஸ். அப்போ டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எழுதிக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். இனி ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டறிக. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செல்சியஸோட மதிப்பும் ஃபாரன்ஹீட்டோட மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலையை கேட்குறாங்க. செல்சியஸ்னா C, ஃபாரன்ஹீட்னா F. ரெண்டுமே சமம்னு கொடுத்துருக்கனால நடுவில் சமம் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இனிமே இந்த சமன்பாடு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். F =
9 டிவைடட் பை 5 இன்டு சி கூட்டல் 32. இதை வச்சு தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க சி இஸ் ஈக்குவல் டு எஃப். அப்போ நான் எஃப் இருக்கக்கூடிய பிளேஸில் சி அப்படின்னு பிரதியிடலாமா? அப்போ எஃப் பதில் சி அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 9 டிவைடட் பை 5 இன்டு சி கூட்டல் 32. சி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே இருக்கக்கூடிய சி அப்படியே வச்சிருங்க. ஓகே, இந்த சி இங்கே கொண்டு வந்துடலாமா? ப்ளஸ் வேல்யூ இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 9 டிவைடட் பை 5 இன்டு சி இஸ் ஈக்குவல் டு அங்கே இனிமேல் 32 மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ இந்த 5ஐயும் சியையும் பெருக்கலாம். 5ஐயும் சியையும் பெருக்குனா 5c, அடுத்த மைனஸ் 9c. டிவைடருக்கு கீழே 5 மட்டும் இருக்கு. அப்போ ஹோல் டிவைடட் பை 5, அங்கே 32 மட்டும் இருக்கும். ஓகே, மைனஸ் இருக்கனால கழிக்கலாம். 9ல இருந்து 5 கழிச்சா 4, கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடு போடணும். பெரிய நம்பர் 9, அதோட குறியீடு மைனஸ். 2லயே சி இருக்கிறனால சி அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த இங்க 32 இருக்கு. இங்க வகுத்தல் இருக்கக்கூடிய 5 அங்க போச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். அப்ப இன்டு 5. சி தானே கண்டுபிடிக்கணும். சியை மட்டும் வச்சிருங்க. இனி இதை ரெண்டே பெருக்கலாமா? i2 10, அப்ப 0 பாக்கி 1. i3 15, 15 கூட 1 கூட்டினா 16. இனி இங்க இருக்கக்கூடிய மைனஸ் 4 இங்க பெருக்கல்ல இருக்கு. சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்ப டிவைடட் பை -4 கேன்சல் பண்ணலாம். 1 4 4, நன்னாலு 16, அடுத்த இந்த 0 அப்படியே எழுதிருங்க. ஓகே, அப்போ சி இஸ் ஈக்குவல் டு கீழே மைனஸ் இருக்கு, அந்த மைனஸை மறக்காம எழுதிருங்க. அடுத்த 40 மட்டும் பாக்கி இருக்கு. நம்ம இங்க வெப்பநிலையை தான் கண்டுபிடிக்கணும், அதனால டிகிரி மட்டும் போட்டுருங்க. சரிங்களா? இதுதான் இந்த பயிற்சியில கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.